ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் கண்ணம்பாளையம் குளம் அருகில் உள்ள தென்னந்தோட்டத்தில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். அந்த பக்கத்துல சிசிடிவி இருக்கா? ஆமா இருக்கா. கல்ல வச்சு கொத்திருக்கான். கல்ல வச்சு கொத்திருக்காங்களா? இந்த கண்ணை இதோட அடிச்சு இந்த கண்ணும் போயிடுச்சு, இந்த கண்ணும் கரையேன்னு ஆயிடுச்சு. அன்னைக்கு நாங்க அவங்கள பார்த்ததே கிடையாது. அன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் நாங்க பார்த்தோம். அஞ்சரை மணி இல்லை 6 மணி இருக்கும். அந்த டயத்துல தான் வந்து இங்கே கூட்டு வந்திருக்காங்க. இந்த ஆள் நடமாட்டம் அப்படிங்கிறது வந்து பெருசா இந்த இடத்துல இல்லை. பாப்பா ரொம்ப அடிச்சிருந்தாங்களா? அடிக்கிறதுங்களா? அது நாய் பிறந்த மாதிரி பிறந்தது. கண்ணமெல்லாம் உள்ளுக்குள்ள போயிடுச்சு. இங்க இருந்தா அந்த பாப்பாவை தூக்கிட்டு போனது இந்த வீட்டுக்குள்ள விளையாண்டுக்கு இருந்துச்சு. ஓ, இந்த இடத்துல தான் பாப்பா இருக்கு. ஆமா ஆமா. அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் கோயம்புத்தூர்ல சூலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு 10 வயது பெண் குழந்தைய அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே இருந்தவங்க, அந்த குடும்பத்துக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள், அந்த குழந்தையை கூட்டிட்டு போயிட்டு பாலியல் ரீதியிலாக மிகவும் கடுமையான விதத்தில் துன்புறுத்தி கொலை செய்து வீசிய சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மனசாட்சியையே உலுக்கியது. இது தொடர்பாக அந்த பெண்ணுடைய தாய் கொடுத்த பிரஸ் மீட்ல இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் கேட்ட கேள்விகள் உண்மையாகவே ஊடகங்கள் மனசாட்சியை கிளட்டி வச்சுட்டு வேலை பார்க்கறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பலருக்கும் ஏற்படுத்துச்சு. பிரஸ்ஸா இருந்தாலும் நாங்க உண்மைதான் பேசுவோம். நாங்க மறைச்சு பேசுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்க கேட்ட அத்தனை கேள்விகளுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஆமா உண்மை, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், எல்லாமே. இன்னொரு பக்கம் அந்த தந்தை, அந்த குழந்தையினுடைய பாட்டி, அதாவது அவங்க அப்பாவுடைய அம்மா, இவங்கெல்லாம் கொடுத்த பேட்டிகள் வழியாக வியாழக்கிழமை பொழுதோடு போனதுங்க. வியாழக்கிழமை பொழுதோடு போய் எங்கள் பையன் எங்ககிட்ட சொல்லலைங்க. சொல்லாமல் இருந்து கம்பெனிக்கார பசங்க தான் ஃபோன் பண்ணி உங்கள் தம்பி விட்டு குழந்தைய காணுமாமா, உங்கள் தம்பி தேடிக்கிட்டு இருக்குதுன்னு சின்ன பையனோட பிள்ளை காணான்னு பெரிய பையன்கிட்ட ஃபோன் பண்ணி அப்புறம் சரின்ட்டு நான் உங்களுடைய சின்ன பையன் தான்? ஆமாம், சின்ன பையன் தாங்க பாப்பாவோட அப்பா. பெரிய பையன் 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருந்து கம்பெனிக்கார பசங்க தான் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் தம்பி பொண்ணு காணான்னு தம்பி தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு போலீஸுங்கெல்லாம் போட்டிருக்குறோங்க. நான் ஆமாம் காணாது தான் போயிடுச்சு, போலீஸ் எல்லாம் ரொம்ப நீதான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, பிடிச்சிருவேன்னு சொல்கிறாங்கண்ணா. பாப்பாவை எத்தனை மணிக்கு கண்டுபிடிச்சாங்க? அதாங்க சார், அது தெரியும். பாப்பா எத்தனை மணிக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியும். உங்களுக்கு தகவல் சொன்னது எப்போ பாப்பா கிடைச்சிட்டா அப்படின்னு? எங்களுக்கு தகவல் சொன்னப்ப சனிக்கிழமை நைட்டு தான் சொன்னாங்க. ஓ, சனிக்கிழமை நைட்டு தான் பாப்பா கிடைச்சிட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும்? கிடைச்சிருச்சுங்க. எனக்கு காலமானது சனிக்கிழமை நைட்டு. அந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, அந்த தந்தைக்கும் அந்த தாய்க்கும் இடையில இருந்த கருத்து வேறுபாடு, அந்த குழந்தையினுடைய வளர்ப்பில் இருந்த கவனக்குறைவு, யாரை நம்பிதான் நம்ம குழந்தைய வீட்டிலிருந்து வெளியில் அனுப்ப முடியும் அல்லது விளையாட அனுப்ப முடியும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையுமே சந்தேகமாக பார்க்கக்கூடிய இடத்தை நோக்கி இந்த சமூகம் நகர்கிறதா? தன் வீட்டு குழந்தையை போல பக்கத்து வீட்டு குழந்தையை பார்க்க முடியாத அளவுக்கு இங்கு பலருடைய மனதில் மண்டி இருக்கக்கூடிய அந்த வக்ர புத்தி எதனுடைய விளைவு? இது போதையினுடைய தாக்கமா, கலாச்சார சீரழிவா, அல்லது தனி மனித தவறுகளை ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய குற்றமாக பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டுகளை வைக்கப் போகிறோமா என்ற பல கேள்விகள் எழுந்தது. இந்த கேள்விகளுக்கான விடை தேடி களத்துக்கே செல்வது என்று பேசு தமிழா பேசு குழு முடிவெடுத்தது. அதனுடைய விளைவாக எந்த இடத்தில் இந்த சம்பவம் நடந்ததோ அந்த இடத்திற்கு பேசு தமிழா பேசு குழு போயிட்டு அங்கு சேகரித்த தகவல்களை
எந்த விதமான முன் முடிவும் இல்லாமல் உங்கள் முன் அப்படியே வைக்கிறோம் உங்களுடைய பார்வைக்காக. பேசு தமிழா பேசு டீம் வந்து சூலூரில் தான் இருக்கும். அந்த சிறுமி இருந்த வீட்டுக்கிட்ட தான் வந்து நம்ம இருக்கோம். இந்த சம்பவம் அப்படிங்கிறது அன்றைக்கு மாலை வந்து 5 மணிக்கு வந்து நடந்திருக்கு. மோகன்ராஜ், கார்த்திக்னு சொல்லக்கூடிய அந்த 2 பேருமே வந்து இந்த வீட்டில் தான் வந்து குடியிருந்திருக்காங்க. அந்த குழந்தையுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் தான் விளாண்டுட்டு இருந்திருக்கு. அன்னைக்கு மாலை அந்த மாலை 5 மணிக்கு தான் வந்து இந்த குழந்தைய வந்து இந்த இடத்துல இருந்து தான் கூட்டிகிட்டு போனதாக சொல்கிறாங்க. இந்த கடையில் தான் வந்து சாக்லேட் வாங்கி தரதா சொல்லி கூப்பிட்டு போனதா இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறத பார்க்க முடியுது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த 2 நபர்களுமே வந்து ஏற்கனவே இந்த சந்துக்கு அடுத்த வீடாக இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தான் எல்லாருமே குடியிருந்திருக்காங்க. இந்த வீட்டில் தான் வந்து சிறுமி இருந்திருக்காங்க. சிறுமியோடைய தாயார், சிறுமியோடைய அவங்க குடும்பம் வந்து இந்த வீட்டில் தான் வச்சுருக்காங்க. அந்த கார்த்திக், மோகன்ராஜ் சொல்லக்கூடிய அந்த 2 பேர் வந்து அங்கே குடிபெயர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இந்த வீடு வந்து ஒரு 3 போர்ஷனாக இருந்திருக்கு. முதல் வீட்டில் வந்து அந்த சிறுமியோடைய குடும்பம் வசிச்சிருக்காங்க. இந்த 2வது வீட்டில் அந்த கார்த்திக், மோகன்ராஜ் சொல்லக்கூடிய அந்த குடும்பம் வச்சிருக்கு. 3வது வீட்டில் ஒரு காவலாளி, ஒரு வயதான ஒரு நபர் வந்து அங்கே வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீட்டில் வந்து யாருமே இல்லை, இந்த முதியவரை தவிர. இந்த பாதிக்கப்பட்ட சிறுமி அந்த குடும்பமே இப்போ காலி பண்ணி போயிருக்கதா சொல்கிறாங்க. அந்த சிறுமி கடத்தப்பட்ட இடம் வந்து நம்ம நிற்கக்கூடிய இந்த இடம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீட்டில் தான் வந்து அந்த 2 நபர்கள், கார்த்திக், மோகன்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 நபர்கள் வசித்த இடம் வந்து இந்த இடம் தான். இந்த இடத்துல இருந்து தான் அந்த சிறுமியுமே வந்து கடத்தப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. அதாவது முதலாவதாக இருக்கக்கூடிய வீட்டில் தான் வந்து அந்த கார்த்திக், மோகன்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 நபர்களும் வசிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடத்துல தான் வந்து அந்த சிறுமி விளாண்டுட்டு இருந்ததாகவும் ஒரு 5 மணி அளவில், அதாவது மாலை 5 மணி அளவில் வந்து இங்கேருந்து தான் கடத்தியிருக்காங்க. அதாவது இந்த பகுதியில் தான் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து தான் அந்த சிறுமி கடத்தப்பட்டு இந்த கடையில் தான் வந்து அந்த சிறுமிக்கு ஏதோ சாக்லேட் வாங்கி தரதாகவும் சொல்லி இங்கேருந்து தான் அந்த சிறுமி வந்து கூட்டிகிட்டு போகப்பட்டிருக்கு. அன்னைக்கு நாங்கள் அவங்கள பார்த்ததே கிடையாது. அன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் நாங்கள் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்போ தெரியும் என்ன சொன்னாங்க? இந்த ப்ரௌன் கலருக்கு அடுத்த தெரு, அவ்வளோதான் தெரியும். அவங்க 1 மந்த் முன்னாடி தான் வந்திருக்காங்க இந்த ஊருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்கள நாங்கள் பார்த்ததில்ல. அந்த குழந்தையுமே ரொம்பலாம் பார்த்ததில்ல. ஒரு 3 நாள் தான், 4 நாள் வந்திருப்பாங்க கடைக்கு. அந்த இன்னொருத்தர் இருக்கார்ல, அதை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல 2 பேர், கார்த்திக், மோகன், அவங்க எந்த ஊர்? அதுவும் தெரியாதுமா. இங்கே தான் சொன்னாங்க, இந்த ஏரியா தான் சொன்னாங்க. நாங்கள் கடை திறந்தே 10 நாள் தானே ஆகுது. அவங்க இங்கே இருக்கிறவங்கள பற்றிலாம் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாலாம் தெரியாது. ஓகே. அவங்களும் புதுசாக அந்த குழந்தைய ஆனால் எங்கேருந்து எடுத்தாங்க? அந்த குழந்தை இறந்து போன குழந்தைய ஏதோ கண்ணம்பாளையம் இதுன்னு சொன்னாங்க, லேக்கு கொடுத்துட்டு வரோமா சொல்லிட்டு. அந்த லேக்கு பக்கத்தில் அந்த குழந்தை இருந்தது. ஆமாம், அப்படிதான் சொன்னாங்க. இங்கேருந்து போய் ஆள் பார்த்தாங்க அந்த குழந்தைய. சரி, எத்தனை மணிக்கு அதை கண்டுபிடிச்சாங்க அந்த குழந்தை அங்கே தான் இருக்குது? ஆஃப்டர்நூனுக்கு மேலே இருக்கும். 20 அன்னைக்கு 22 அந்த சம்பவம் நடந்து ஈவினிங் நடந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் ஆஃப்டர்நூனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ, அன்னைக்கு ஈவினிங் 5 o'clock அந்த குழந்தை காணாம போச்சு. அடுத்த நாள் ஈவினிங் தான் தெரியுதா? ஆஃப்டர்நூனுக்குள்ளே கண்டுபிடிச்சாங்க. அவனை அப்போ தான் பிடிச்சாங்க. ஓகே. அப்போ தான் கண்டுபிடிச்சதா சொன்னாங்க. அப்போ அது வரைக்கும் இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியலையே. வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க அப்பா போலீஸோடு இருந்தாங்க. அந்த அம்மா வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க, சம்திங் சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி தெரியல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் பார்க்கல. ஆனால் அந்த அரெஸ்ட் பண்ண ஆள் வந்து இந்த ஊர் கிடையாது. இந்த ஊர் இல்லையா? அது தெரியல. அவங்க வாடகை வீட்டில் இருக்கிறதுனால அவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியாது. இல்லை அவங்களும் இல்லை, அந்த அரெஸ்ட் பண்ண ஆள் நான் கேட்குறேன். பண்ணவங்க தானே அரெஸ்ட்? ஆமாம். அதுவும் தெரியல. அவங்களுமே இங்கே வாடகை வீடு தான், அதனால தெரியாது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 2-3 வாரம் தான் ஆகுது இந்த வீட்டுக்கு குடி வந்து. எந்த வீட்டுக்கு? இந்த வீட்டுக்கு. ஆமா, அந்த லைன் வீட்ல முதல் வீட்ல குடியிருக்காங்க. இந்த வீடு. ஆமாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து அந்த வீட்ல, அந்த புள்ள இருக்க வீட்ல. அங்க 3 லைன் வீடு இருக்கு. ஓகே. அதுல ஒரு வீட்ல இந்த புள்ள வீட்டுக்காரங்க இருந்தாங்க, ஒண்ணுல இந்த புங்கலாம் இருந்தாங்க. 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுங்க. இப்போ பக்கத்து வீட்ல எப்படி நம்மளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு. ஓகே. ஸோ 2 பேரும் முன்னாடியே தெரிஞ்சவங்க தான் அப்போ. ஆமாங்க. இங்க இருந்தா அந்த பாப்பாவை தூக்கிட்டு போனது இந்த வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள விளையாண்டுக்கு இருந்துச்சு. ஓ, வீட்டுக்குள்ள விளையாண்டுக்கிட்டு இருந்த பொண்ணு தான் தூக்கிட்டு போனது. அவங்க வீட்டுக்கு விளையாட வரும். என்ன வேலை பார்க்குறாங்க அந்த வீட்டில் உள்ள 2 பேருமே? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்தைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஒரு அண்ணன் இந்த லோடு மேன் வேலை மாதிரி போகும் போல, மூட்டை தூக்குற வேலை மாதிரி போவாங்க போல. நாங்க வந்து காய் வியாபாரம், நான் சாயந்தரம் சந்தைக்கு போறப்ப அந்த பிள்ளைங்க விளையாண்டுக்கு இருந்ததை நான் பார்த்தேன்.
நீங்க இப்போ அந்த பாப்பா விளையாடும் போது நீங்க பாத்தீங்க? பார்த்தேன். அந்த எத்தனை மணி இருக்கும்? பாப்பாவும் அந்த தம்பி 5 மணி போல விளையாண்டுட்டு இருந்தாங்க. மதியானத்துல இருந்தே விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஓகே. நான் வந்து சாயந்தரம் போல இந்த காம்பவுண்ட இப்படி எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. யாரு? எங்க வீட்டு காம்பவுண்ட் சைடுங்கிட்டு எட்டி எட்டி யார் பார்த்தேன். அந்த 2 பேரு? அந்த அந்த புள்ளைய ஓகே ஓகே. பையன் வந்து இருந்து விழுந்துருச்சோ என்னமோன்ட்டு நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பிள்ளைய பார்த்துட்டு என்ன வேணும், ஏன் எட்டி எட்டி பார்க்குறேன்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைங்கக்கா அப்படின்ட்டு போயிருச்சு. நல்லா தான் விளாண்டுக்கு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வரப்போ தான் காணாம. எத்தனை வயசு இருக்கும் அந்த பாப்பாக்கு? 10 வயசு. 10 வயசுன்னு சொன்னாங்க. அந்த பாப்பானா 5th படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ அப்போ அந்த 5 மணி போல தான் நீங்கள் 4:30 5 மணிக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க? பார்த்தேங்க. அதுக்கப்புறம் தான் காணோம்? 5:30க்கு மேலே தான் காணோம். ஓகே. அப்போலாம் அந்த வீட்டில் தான் ஆள் இருந்திருக்காங்க அவங்க 2 பேருமே? ஒரு அண்ணி மட்டும் வீட்டில் இருந்தாங்க. ஒரு பாப்பா வீட்டில் இருந்தா. அந்த இவங்களோட இங்கே ஒரு அக்கா இருக்காங்க. ஓகே. யார் அது? அந்த அக்கா எங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம்பி 1 கொழுந்தனார் 1ன்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் இல்லை? ஹஸ்பண்ட் இல்லை. ஓகே. கொழுந்தனார் 1 தம்பி 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த அக்காவுக்கு 2 பிள்ளைங்க. அந்த அக்கா பூ கட்டி விற்பாங்க சந்தை சைடெல்லாம். சரி. அந்த 2 பிள்ளைங்க எங்க இருக்காங்க? அதுல ஒரு பிள்ளை ஏதோ ஓடி போச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பிள்ளை மட்டும்தான் வீட்டுல இருந்தா. அவ தான் அந்த பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தா. சரி. அப்புறம் தான் ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அப்ப அந்த லேடியும் உள்ள ஒருத்தவங்க இருந்திருக்காங்க? ஆமா. ஒரு 12வது காலேஜ் படிக்கிற மாதிரி ஒரு புள்ள இருந்தா. ஓகே. அதுக்கப்புறம் தான் அவங்க கூட்டிட்டு போனது? ஆமா. வெளியில ஸ்நாக்ஸ் வாங்க பணம் கொடுத்து விட்டு போய் அந்த கடையில வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியில வச்சு இந்த கடையில இந்த வீட்டுல இருந்த அண்ணி என்ன பண்ணிட்டாங்க, இந்த வழியா ஸ்கூட்டி போச்சு இந்த வழியா ஸ்கூட்டி போச்சுன்னே சொல்லிட்டாங்க. யாரு? இந்த மோகன்ராஜ். ஆனா 2 பேர் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. ஆமா. ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் கார்த்திக்ங்கிறவங்க தான் கூட்டிட்டு போனது அந்த அண்ணன் தான். ஒரு 5:30 போல வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க போல. நாங்க 5 மணிக்கெல்லாம் சந்தைக்கு போயிட்டோம். நானும் இந்த மாதிரி சொல்றத வச்சு சொல்றேன். கூட்டிட்டு போன டைமிங் எல்லாம் தெரியாது. சாயந்தரம் இந்த புள்ள விளையாண்டதை மட்டும் பார்த்தேன். அப்படியே அடுத்த நாள் தான் கண்டுபிடிக்கிறாங்க அந்த பாப்பாவை? இல்ல நைட்ல நாங்க 10:30 போல வந்தோம். சந்தை முடிஞ்சு நைட்டு வரோம். 3 போலீஸ் இருந்தாங்க. அப்பயே போய் எங்க போனாங்க என்ன ஏதுன்னு அப்பயே கொஞ்சம் பரபரப்பா பார்த்தாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து ஏதோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருப்பாங்க போல. அது போலீஸ் சொல்லி தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. பிள்ளைய காணான்னு தெரியாம அப்புறம் பக்கத்துல இருக்கவங்க போய் அவங்கள அடிச்சு எழுப்பியிருப்பாங்க போல. அவங்க எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் அந்த அம்மா கொஞ்சம் மப்பில் இருக்கு போல. அதை போய் இன்னும் அடிக்காதீங்க, ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம பஞ்சாயத்து பண்ண முடியாது போலீஸ். அவங்க அப்பா தான் ரொம்ப தேடினாரு போலீஸோட சேர்ந்துட்டு. அப்புறம் இந்த மோகன்ராஜ் தான் டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போலீஸ கூடவே இருந்து. அப்புறம் கேர்ள்ஸ் எங்கேயாவது பேசிக்கிட்டே இருந்தோம்னா கூட அங்கங்க வந்து என்ன ஏதுன்னு வந்து பார்த்தாங்க. கூடவே இருந்து என்னென்னலாம் நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாங்க இவங்க தான் பண்ணாங்கன்னு? அடுத்த நாள் காலையிலயும் நைட்டெல்லாம் போலீஸ் வந்து ஒரு 3 பேர் தான் இருந்தாங்க. காலையில பார்த்தா நாங்களே தூங்கி இருந்திருக்கோம். ஷாக் ஆயிட்டோம். நிறைய பேர் வந்துட்டாங்க போலீஸ். வெளியில வர எங்களுக்கே பயமா இருக்கிற அளவுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க உடனே. அப்புறம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த கடைக்கிட்ட இந்த ஒரு கிரீன் கலர் வீடு இருக்கு, சிண்டெக்ஸ் இருக்க மாதிரி, அந்த வீட்டுக்காரவங்கள்ட்ட அந்த பக்கத்துல சிசிடிவி இருக்கா? ஆமா இருக்கு. அப்புறம் இந்த ஸ்கூல் ஒன்று இருக்கு, ப்ரீகேஜி மாதிரி இருக்கு. அந்த ஸ்கூல் ஃபுட்டேஜ் இந்த மாதிரி கொஞ்சம் இது கேதர் பண்ணி அது மூலமா வண்டி ஏதாவது வரதை பார்த்து இந்த அண்ணன் சொன்னாங்க. ப்ளூ கலர் வண்டி, ப்ளூ கலர் சட்டை போட்டவங்க குழந்தைய கூட்டிட்டு போனாங்க. நான் பேக் சைடு தான் பார்த்தேன். மோகன்ராஜ் டைவர்ட் பண்ணிருக்காரு அப்படி சொன்னாங்க. அப்ப அதனால வெறும் ஆக்டிவ்லயே ப்ளூ கலர் சட்டை ப்ளூ வண்டியவே நிறைய நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அவங்க அக்கா பொண்ணு ஒருத்தி இருந்தவளை கூப்பிட்டு அவளை தனியா கேட்டாங்க. அந்த பாப்பா எப்படி இருந்துச்சு, சடை பின்னி போட்டிருந்துச்சா, ஃப்ரீ ஹேர் விட்டு இருந்துச்சா, இல்ல கொண்டை போட்டிருந்துச்சான்லாம் கேட்டாங்க. குளிச்சுச்சா இல்ல குளிக்காம இருந்துச்சா, அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போயிருந்துச்சுன்னா கேட்டாங்க போலீஸ். அந்த புள்ள வந்து சொல்லிக்கிருந்தா அந்த அங்கனக்குள்ள நின்று இந்த இடத்துல அந்த பிள்ளைய வந்து வண்டியில பண்ண ஆளே சொல்றாரு இந்த மாதிரி தகவல் பண்ணுன்னு. அவன் எங்களோட இருந்தேன். அந்த ஒரு தாடிக்கார ஒருத்தர் பத்தியா, அவன் தான் கூட்டிட்டு போனானா. இவன் தான் சொன்னேன். ஆனா அவனை நான் வந்து மூஞ்சியே பார்க்கல, வண்டியில கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுதான் எங்களுக்கு தெரியும்.
ஆனா 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. கூட்டணி அது அந்த உள்ள இருந்த ஒரு உங்க வீடு பக்கத்துல தான் அந்த அந்த ஆள் இருக்கிறது. அப்ப இதுக்கு முன்னாடி இங்க இருந்திருக்காங்க இந்த வீட்டுல? தெரியல, இங்க இருந்துதான் அங்க அவ வந்தா மாறி. அந்த இன்னொருத்தி இருக்கிறாளே உள்ள, அவ இங்க இருந்துதான் அந்த வீட்டுக்கு வந்தான். வந்து ஒரு 10-15 தானே 15 நாள் தான் ஆகுது. ஆனா அவளை போல மோசமானவன் சொல்லிக்கிட்டாங்க, நமக்கு தெரியாது. ஆனா அவளோட நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் வைக்க. குழந்தை ரொம்ப அடிபட்டு இருந்துச்சுன்னா சொன்னாங்க, அப்படியா? நாங்கள்தான் போய் பார்க்கல கண்ணு. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க குழந்தை ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு, கழுத்தெல்லாம் இறுக்கி இருந்துச்சு, முதுவெல்லாம் ஒடிஞ்சு வச்சு, முகமெல்லாம் சிதைச்சிருந்துச்சு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுனாங்களோ அது ஆண்டவனுக்கு தெரியும். நம்ம நிற்கிற இடத்துல தான், இந்த இடத்துல தான் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ரொம்ப சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த வீட்டிலேருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி வந்து இங்கே தான் கூட்டு வந்திருக்காங்க. ஒரு மாலை 5:30 மணி அளவு இருக்கும்னு நினைக்கிறேன். 5:30 மணி இல்லை 6 மணி இருக்கும். அந்த டயத்தில் தான் வந்து இங்கே கூட்டு வந்திருக்காங்க. இந்த ஆள் நடமாட்டம் அப்படிங்கிறது வந்து பெருசாக இந்த இடத்துல இல்லை. இங்கே வரப்போகிற மக்கள் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, இந்த இடத்துல வந்து ரொம்ப ரேராக தான் வருவாங்க. அதுவும் இரவு நேரத்தில் ரொம்ப ரேராக தான் இந்த இடத்துல வந்து மக்களுடைய நடமாட்டமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தோப்பு இந்த வழியாக தான் வந்து அந்த நபருமே வந்ததாகவுமே சொல்கிறாங்க. இது வழியாக தான் கூட்டிகிட்டு வரப்பட்டு இந்த இடத்துல வச்சு தான் வந்து அந்த சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லவும் பட்டிருக்காங்க. அதாவது நம்ம நடந்து வந்த இந்த பாதை வழியாக தான், இது வழியாக தான் பாதையுமே இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து எக்ஸாக்டாக அந்த சிறுமி வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு சைட் ஆஃப் த ஸ்டோரி, அல்லது ஒரு பக்கத்தினுடைய தரப்பு, ஒரு தரப்பினுடைய நியாயம் என்ன, அல்லது அங்கே நடந்த சம்பவங்களுடைய நிகழ்வுகளுடைய தாக்கம் என்ன மாதிரி மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு, பார்க்கப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த குழந்தையினுடைய தகப்பனார் இப்போ இந்த ஊர்ல இல்லை, அவர் வேறொரு ஊரில் சேலம் மாவட்டம் மேட்டூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்கம்பருத்திக்காடு என்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறாரு. அவரை தேடி சென்று பேசு தமிழா பேசு குழுவினர் அவரிடம் பேசினார்கள். அப்போது அவருடைய தந்தையின் வார்த்தையாக அவர் பதிவு செய்ததை உங்களுடைய பார்வைக்காக வைக்கிறோம். உங்களுக்கு 7 மணி போல தெரியுது அப்போ பாப்பா காணாம போனது? நாளை காலைக்கு ஃபோன் வருது, அவன் செல்லுல இருந்து ஃபோன் பண்றான். எத்தனை மணிக்கு? நாளை காலைக்கு. ஓகே. 21ஆம் தேதி சாயந்தரம் நாளை காலைக்கு கூப்பிடுறான். இப்ப நான் என்ன வருவீங்க அப்படின்னா, நாங்க 7 மணிக்கு வந்துடும், நீ கிளம்பி ரெடி ஆயிரு, நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். மாரியம் பண்டிகை போட்டிருந்தாங்க, மாரியாத பண்டிகை போட்டிருந்தாங்க. சரி கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி இப்ப நான் கிளம்பி ரெடியா இருக்கிறேன், நாளைக்கெல்லாம் தண்ணி ஊற்றிருக்கிறாங்க அப்படின்னு பிச்சைக்காரியான கூட்டிட்டு போயிருக்கிறான். 7 மணிக்கு தெரிஞ்சிருக்கு. 7 மணிக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு 1/4 மணி நேரம் தேடினேன். அப்புறம் காவல்துறைக்கு போன் பண்ணேங்க, ஊருக்கு போன் பண்ணேன். உடனே வந்துட்டாங்களா? உடனே வரலைங்க, ஒரு 1/2 மணி நேரம் போன் அட்டன் ஆகலைங்க. என்ன சொன்னாங்க? நீ கால் பண்ணதுக்கு ரிசீவ் ஆகல? ரிசீவ் ஆகலைங்க, ரிசீவ்னே வந்ததுங்க. அப்புறம் திரும்ப 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்களே அடிச்சீங்களா இல்ல அவங்கள இருந்து கூப்பிட்டு என்ன கேட்டாங்க? உடனே வந்துட்டாங்க. பாப்பாவை எத்தனை மணிக்கு கண்டுபிடிச்சாங்க? அதான் சார் அது தெரியும், பாப்பா எத்தனை மணிக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியும். உங்களுக்கு தகவல் சொன்னது எப்போ பாப்பா கிடைச்சிட்டா அப்படின்னு? எங்களுக்கு தகவல் சொன்னப்ப சனிக்கிழமை நைட்டு தான் சொன்னாங்க. ஓ, சனிக்கிழமை நைட்டு தான் பாப்பா கிடைச்சிட்டாங்கிறதே உங்களுக்கு தெரியும்? கிடைச்சிருச்சுங்க. எனக்கு வந்து காலமானது சனிக்கிழமை நைட்டு. கொஞ்சம் வரணும், 6 மணிக்கு தான் தெரியும். ஓ, பாப்பா ரொம்ப அடிச்சிருந்தாங்களா? அடிக்கிறதுங்களா? அதே நாய் பிறந்த மாதிரி பிறந்திருக்காங்க. இந்த கண்ணமெல்லாம் உள்ளுக்குள்ள போயிடுச்சுங்க. சித்திரவதை பண்ணிருக்கிறேன். இல்ல இதுக்கு முன்னாடியே அந்த வீட்டு பக்கத்துல தான் குடியிருந்ததா சொல்றாங்க. ஆமா, வீட்டு பக்கத்துல 2 நாள் குடியிருந்தாங்க. நான் வீடு காலி பண்ணி வரப்ப 2 நாள் குடியிருந்தேன் நான் வந்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டேங்க. நான் எலெக்ஷன்ட்டு ஊருக்கு வந்துட்டேங்க. அதான் அப்ப என்ன நடந்ததுன்னு தெரியலீங்க. நான் வந்துட்டு 23ஆம் தேதி எலெக்ஷன் வந்தேங்க. எலெக்ஷன் வந்து போறதுக்கு 10-15 நாள் ஆயிடுச்சுங்க. அப்புறம் பாப்பா இங்க தான் இருக்கிறேன். நான் கிளம்புறாங்க அப்படின்னா கிளம்புறது. சரி இவர் கிளம்புங்க, நான் ஒரு 10 நாளைக்கு இருந்துருவாங்க அம்மாயி கூட அப்படின்னு சொன்னா விட்டு வந்து விட்டுட்டு போயிட்டேன். அவளும் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன், நானும் அவளை விட்டுட்டு இருக்க மாட்டேன். சாப்பிட்டே இருந்தேன்னா கூட 2 பேர் 2 பக்கம் வந்து உட்கார. இந்த இடத்துல தான் பாப்பா இருக்குது. ஆமா ஆமா, எரிச்சதா இல்ல போச்சதா? எரிச்சிட்டாங்க. சரி, ஓகேண்ணா. நான் அவனுங்க ஒரு ரவுடி மாதிரி தெரிஞ்சானுங்க. கேட்கறது மட்டும் பதில் பேசிக்கிட்டு அதோட நின்றுக்கிட்டுங்க. எதுவுமே அவங்க கிட்ட நான் பேச்சுவார்த்தையும் இல்லைங்க.
ஓ, ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. ஆமா ஆமா பாப்பாவை. ஆமாங்க. இடுப்பெலும்புலாம் உடைச்சிருந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. கழுத்தை உடைச்சிட்டாங்க. கழுத்தை உடைச்சிட்டாங்க, கையை உடைச்சிட்டாங்க. போலீஸ் தேடும் போதுமே கூட தான் இருந்ததா சொல்றாங்க. ஆமா ஆமா கூட தான் இருந்தேன். ஒரு ஆளு டைவர்ட் பண்ணிட்டு அது எங்களுடைய சுற்றி தெரியும். அந்த கேமரா பார்க்கலாம், அந்த கேமராவில் பார்க்கலாம். அப்ப மட்டும் அவனே தெரிஞ்சதுல பொதுமக்கள் விட போறது இல்லைங்க. சரிங்களா, போலீஸே இருந்தாலும் சரி, போலீஸ் பொதுமக்கள் அடிச்சாலும் சரி, பொதுமக்கள் விட்டுருக்க மாட்டாங்க. கை உடச்சி கால் உடச்சி அவனை போட்டு அவங்க தம்பி கையோட இழுத்துருப்பாங்க. அவங்க எந்த ஊரு? போத்தனூர் மேட்டுருந்தாங்க ஒருத்தன். போத்தனூர். ஆமா, இன்னொருத்தன் என்னமோ ஊர் சொன்னாங்க. ஓ, அப்போ உங்களுடைய மனைவியும் போத்தனூர் தான்? ஆமா, மனைவியும் போத்தனூர் தான். ரெண்டுமே போத்தனூர் தான். ஓகே ஓகே. எதுக்காக உங்கள்கிட்ட கொடுத்ததுங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க, பிரச்சனை பண்ணாங்க, என்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட வந்து பிள்ளைய கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஏன் அவங்க மனைவி பிரச்சனை பண்ணாங்க? போலாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தது 1 மணிக்கு, 1:30க்கு என்னமோ கொடுத்தாங்க. 1:45 நாங்க கொண்டு போய் அடக்குமன்ற வழியில 2 மணிக்கு கிளம்பணுங்க. முதலமைச்சர்லாம் பேசினாரா? முதலமைச்சர் பேசினாரு, விஜய் பேசினாரு. என்ன பேசினாரு? நடவடிக்கைலாம் தண்டனை கொடுத்துடலாம், பைத்தியக்காரீங்க வரீங்களான்னு சார் கேட்ட வர முடியாது, வரீங்களான்னு கேட்டீங்க. அதுக்கு என்ன சொன்னாரு? அவங்க இங்க வர முடியாதுங்கிற மாதிரி சொன்னாங்களா? இல்ல அதான் ஸ்டெப் எடுக்கணும்னு பாக்குறேன், முடிஞ்சா வரேன். ஆனா போலீஸ் வந்து நீங்க கால் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுதான் எடுத்திருக்காங்க. 1/2 மணி நேரம் அவங்க உடனே கால் வச்சதுமே மேல இங்கிருந்து கூப்பிட்டாங்க போலீஸ். சரி சரி சரி. இப்ப கவர்மெண்ட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு நிதி அந்த மாதிரி ஏதாச்சும் இல்ல அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறேன்னா சொல்லியிருக்காங்களா? கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் எதுவும் வரல. அந்த குழந்தையினுடைய பாட்டி அவங்களும் சில பிரஸ்ல பேசியிருந்தாங்க. அவங்க தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆதங்கமாக பதிவு செய்த வார்த்தைகள் உங்களுடைய பார்வைக்காக. ஆனால் போனது வியாழக்கிழமை பொழுதோடு. வியாழக்கிழமை? ஆமாங்க, வியாழக்கிழமை பொழுதோடு போனதுங்க. வியாழக்கிழமை பொழுதோடு போய் எங்கள் பையன் எங்ககிட்ட சொல்லலைங்க. சொல்லாமல் இருந்து கம்பெனிக்கார பசங்க தான் ஃபோன் பண்ணி உங்கள் தம்பி விட்டு குழந்தைய காணுமாமா, உங்கள் தம்பி தேடிக்கிட்டு இருக்குதுன்னு சின்ன பையனோட பிள்ளை காணாலும் பெரிய பையன்கிட்ட ஃபோன் பண்ணி அப்புறம் சரின்ட்டு நான் உங்களுடைய சின்ன பையன் தான்? ஆமாம், சின்ன பையன் தாங்க பாப்பாவோட அப்பா. பெரிய பையன் 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருந்து கம்பெனிக்கார பசங்க தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் தம்பி பொண்ணு காணான்னு தம்பி தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு போலீஸுங்கெல்லாம் போட்டிருக்குறேங்க. நான் ஆமாம் காணாது தான் போயிடுச்சு, போலீஸ் எல்லாம் ரொம்ப நீதான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, பிடிச்சிருவேன்னு சொல்றாங்கண்ணா. பாப்பாவை நீங்க பாத்தீங்களா? பாப்பா இறந்துருந்தப்ப பாத்துங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்றப்ப எங்ககிட்ட காட்டிட்டு தான் போஸ்ட்மார்ட்டமே பண்ணினாங்க. நாங்க பார்த்தாகணும்னு ஓடியாடுனுங்க. ரொம்ப அடி கடவாயெல்லாம் பிச்சுங்க, வயிற்றெல்லாம் பிடிச்சி இது பண்ணிங்க, கையெல்லாம் ஒடிச்சுங்க. அதெல்லாம் நாங்கள் எங்கள் கண்ணார பார்த்துட்டு அப்படியே கல் எடுத்து குத்தி விட்டாங்க. அப்படியே பிள்ளை இந்த விதத்தான் பண்ணாங்க. கை காலெல்லாம் முறிச்சு வச்சுருந்தாங்க, நல்லா போட்டு கட்டி ஒரு காயமாக அப்படியே அவரே பிச்சு எடுத்துட்டாங்க. இந்த கண்ணை இதோட அடிச்சு இந்த கண்ணும் போயிடுச்சு, இந்த கண்ணும் கரையேன்னு ஆயிடுச்சு. இங்கே எல்லாமே பிச்சு இருந்துச்சுன்னு காட்டினாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணங்காட்டி பார்த்துருக்குறாங்க. இது யாருக்கு ஃபர்ஸ்ட் தெரியும் பாப்பா தொலைஞ்சு போயிருக்கா அப்படிங்கிறது? ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரியும்? அவங்க அம்மாவுக்கா அவங்க அப்பாவுக்கா? அவங்க அம்மா தான் இங்கே மப்பு பாதையில் படுத்திருந்ததுன்னு சொல்கிறாங்க. மப்பு பாதையில் படுத்துருந்ததுனால அந்த பையன் வந்து எங்கள் பையன் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு வந்த உடனே எங்கள் கண்ணு பாப்பா அக்கா அப்படின்னு பையன் கேட்டிருக்கிறாங்க. அக்காவில் 5 மணியிலேருந்தே காணுங்க பண்ணி இந்த பையன் சொல்லியிருக்கிறான். பையன் சொல்லும்போது 5 மணிலேருந்து காணுங்க போது போய் எழுப்பியிருக்கிற மாதிரிங்க. பவி எங்கள் பையன் புள்ள அப்படின்னு கேட்டிருக்கிற மாதிரிங்க. பிள்ளைன்னு கேட்டதுக்கு பிள்ளையா அப்படின்னு விட்டு அந்த 2 சொல்லிடுது. அப்படி கம்மி படுத்துக்கிட்டாலாம். அப்புறம் படுத்த உடனே பையன் இது பண்ணி என்ன பண்ணுறது நம்ம அப்படின்ட்டு
போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பாப்பாவோட கொடுக்கணும். பாப்பாவோட அப்பா என்னமோ 108 101 என்னமோ இருக்குதுங்களாம். அதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிற மாதிரி ஃபோன் பண்ணோன்னா போலீஸ் அந்த பாப்பாவோட அம்மாவுக்கு வந்து லேட்டாக தான் தெரியும். லேட்டாகவே நான் மக்கிய நாள் தான் தெரியும். அடுத்த நாள் தான் தெரியும். அந்த அளவுக்கு ட்ரிங்க் அடிச்சுட்டு இருந்திருக்கிற மாதிரி. அப்புறம் அதனால் பையன் போய் தட்டி எழுப்பியிருக்கிறான். போலீஸுங்களும் வந்து எஸ்சியோ போலீஸ் எல்லாமே வந்திருக்கிறாங்க. வந்து அவ்வளோ என்னமோ அடிச்சு விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஐயா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. அடிச்சுட்டாங்க. அடுத்த நாள் தான் பாப்பா கிடைக்கிறாங்க. ஆமாங்க, அடுத்த நாள் தான் பாப்பாலே தெரியுங்களா. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஒரு அம்மா அந்த பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்களே, அந்த அம்மா வந்து பவின்னு கூப்பிட்டுருக்கிற மாதிரிங்க. அப்படின்ட்டு இருக்கிறா. பாப்பா இந்த மாதிரி பாப்பா காணோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்டையும் அப்படியே தான் ஏன் 2 தான் அனுப்பிவிட்டு அப்படியே படுத்துக்கிட்டாளுங்களாம். அப்புறம் அதுக்கு பின்னாடி தான் பையன் பறந்துக்கிட்டு தொலாவி விட்டு மைக்க நாள் வெடிஞ்சு 10 மணிக்கு தாங்க எங்களுக்கு சமாசாரம் வந்தது. 10 மணிக்கு தான் அந்த இடத்துல இருந்து எடுக்கிறாங்க. அந்த ஆத்து பக்கத்துல எடுத்ததெல்லாம் தெரியாதுங்க. பிள்ளை காணாது போனதையே மைக்க நாள் வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு தான் எங்களுக்கு தெரிவிச்சாங்க. குளத்தூருக்கு தெரியப்படுத்த. அதுவும் எங்கள் பையன் வாயால் வரலைங்க. கம்பெனிக்கார பசங்க ஃபோன் பண்ணி தான் எங்களுக்கு சொன்னாங்க. எங்களுக்கு சொன்ன உடனே நாங்கள் என்ன பண்ணோம், ஐயோ இப்படி ஆகி போச்சான்ட்டு இருந்த பாப்பா தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். விளையாண்டுட்டு இருந்த பாப்பாவை தாங்க தம்பி பையன் சொல்கிறான் முட்டை வாங்கி கொடுத்தாங்க. நான் பார்த்தேன். சின்ன பையன், அந்த சின்ன பையன் பாப்பாவோட தம்பி இந்த கம்பத்தில் டென்ஸ் பார்த்து கம்பியில் சாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அக்கா வாக்கான்னு கூப்பிட்டதுக்கு அப்பா வரட்டு நான் வரேன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை விளையாட ஓடி போயிட்டான். அப்புறம் அந்த மாதிரிக்கு பின்னாடி நாங்கள் பாப்பா அங்கே தான் படிக்கிறாங்க. அங்கே தாங்க. ஆமாங்க, 5வது முடிச்சிருந்த எத்தனை நாளாக அங்கே இருக்காங்க சூலூரில் பையன் சின்ன வயசுலேயே, எங்கள் பையன் சின்ன வயசுலேயே போயிட்டாங்க. இப்போ இருக்கிற வீட்டில் எத்தனை நாளாக இருக்காங்க அது எனக்கு தெரியாது. இன்னைக்கு பார்த்தா நான் வீடு மாத்துறதே எங்கிட்ட சொல்ல மாட்டாங்க. சொன்னா திட்டுவாங்கன்னு, எத்தனை வீடு கண்ணு மாத்துறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு திட்டுவாங்கன்னு. எந்த ஒரே வீடு கூட மாத்துறது தெரியாதுங்க. சொல்லவே மாட்டாங்க. எங்க பையனும் சொல்ல மாட்டாங்க எங்கிட்ட. நாங்களே அதை விசாரிச்சு கேட்டு. இந்த பாப்பாவோட அம்மா உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க? பேச மாட்டாங்க. இங்க வரவும் மாட்டாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்னாக்கா, அது இப்படி இவங்க போன சமயத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான். அதனால உங்களுக்கு நல்லா சரி. உங்க குடும்பத்தோட யாரு கூடயும் நல்லா பேசுறது? நல்லா பேச மாட்டாங்க. அவங்க எந்த ஊர்? அவங்க சொந்த ஊர்? அவங்க சொந்த ஊர் போத்தனூருங்க. கோயம்புத்தூர் பக்கத்தில் போத்தனூர். அங்கே தான் போய் நாங்கள் பொண்ணு பார்த்துங்க. எல்லாம் சேர்ந்து எங்கள் மச்சண்டம்மாவை, நான், எங்கள் நங்கையா பசங்க, எங்கள் அக்கா பிள்ளைங்க. செய்திகள்லாம் வர மாதிரி ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்ததா அவங்களுக்கு? ஏன்னா நிறைய செய்தி ஊடகங்கள் அப்படிலாம் போடுறாங்க, பத்திரிகைகள்லாம். அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கா? அதெல்லாம் தெரியல. அது சரி. ஏன்னா போலீஸ்காரருமே அங்கே கேட்டதுக்கு அப்படிதான் சொல்லியிருந்தாரு. நாங்கள் போய் எடுக்கும் போது அந்த அம்மா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருந்தாங்க, அதனால எடுக்க முடியல அப்படின்னு. அப்படிதாங்க. இப்போ கடைசியில் ஃபுல் பையன் மேலே திருப்பி விட்டாங்களே, இது என்ன செய்யறது? பையன் தான் ட்ரிங்க் போட்டுட்டு படுத்துருந்தான், நான் பொண்ணை தேடிக்கிட்டு தான் தெரிஞ்சேன் அப்படின்னு திருப்பி இருக்கிறாங்க. அதனால நமக்கு ஒன்றும் சொல்ல ரொம்ப அடிபட்டிருந்தாங்க. ஆமாம், சரி அடின்னா சரியான அடிங்க. அம்மா மேலே தப்பு, அப்பா மேலே தப்பு, அல்லது யாரை நம்பி குழந்தை அனுப்பினோமோ அவங்க மனதில் இருந்த வக்ர புத்தியினுடைய விளைவு. எப்படி என்ன பேசினாலும் போன அந்த உயிர் திரும்ப வரப்போகிறது இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு குடும்ப உறவில் சிக்கல்கள் இருக்கும்போது, அந்த குடும்ப உறவுகளுக்குள்ளார மது பழக்கம் நுழையும் பொழுது, அந்த குடும்ப உறவுகள் சிதையும் பொழுது அங்கு 3வது நபருடைய தலையீடுகள் வருகிறது. அந்த 3வது நபர்கள் நம்முடைய வீட்டு குழந்தைகளை அவர்கள் வீட்டு குழந்தைகளாக பார்ப்பதற்கான சாத்தியம் இல்லாத ஒரு சமூக சூழலில், ஒரு அச்சுறுத்தலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காவல்துறையை குறை சொல்றதோ, அல்லது அரசாங்கத்தை குறை சொல்றதோ, அல்லது ஒட்டுமொத்தமாக இந்த சமூகமே இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குறையையும் எதிர்த்தரப்பில் தூக்கி போட்டுவிட்டு, அல்லது யாரோ ஒருவரை கை காட்டுவதிலோ எந்த விதமான ஒரு மாற்றமும் நிகழ போறதில்லை. உண்மையாகவே இந்த சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, என்ன மாதிரியான ஒரு அச்சுறுத்தல்களை இப்போது இருக்கக்கூடிய குழந்தைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏன் மனித மனத்தில் இப்படிப்பட்ட வக்ரங்கள் குடிகொண்டிருக்குது, இதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உளவியல் நிபுணர் திருமதி அபிலாஷா அவர்களை பேசு தமிழா பேசு டீம் சந்தித்து பேசினோம். இப்போ நீங்கள் சொல்கிற கேரக்டர் வந்து ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி. அதாவது இவங்க வந்து தவறுகள், குற்றங்கள் ரொம்ப சாதாரணமாக ஈஸியாக பண்ணிட்டு அதுக்கு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு எது தப்பு, ரைட்டு, பாவம், புண்ணியம் இதெல்லாம் எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகாது. இது அவங்களுக்கு வந்து ஒரு பெருமை. எத்தனை குழந்தைகளை இந்த மாதிரி பண்ணுறோன்றது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இப்போ இது கொலைன்றனால நம்ம பேசுகிறோம். எத்தனை பேரை இதுக்கு முன்னாடி அவங்க அப்யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் செக் பண்ணணும். டெஃபினட்டாக இது வந்து ஒன் டைம் அஃபெண்டர்ஸ். வெறும் அடிச்சுக்கொன்னா நான் சொன்ன 2 ஃபேக்டர்ஸும் முக்கியம். ஆனால் ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்கன்னா பீடோஃபீல்ஸால முடியும்.
ஏன்னா பீடோஃபீல்ஸ்ன்றது இயல்பு கிடையாதுங்க. நம்ம நார்மல்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாரும் வந்து இயல்புக்குள்ள இருக்கிற நார்மல் பிஹேவியர்ல இருக்கவங்க. இவங்கெல்லாம் வந்து வெளியே அப்நார்மல் பிஹேவியர் சேர்ந்தவங்க. ஸோ கல்லில் தள்ளி விட்டனால பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டு உடஞ்சிருக்கு. ரெண்டாவது கையை வந்து அவங்களே உடைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ரசிக்கிறது தான். சைக்கோ ஓகே. சைக்கோ சாடிஸ்ட் எல்லாம் வந்து அடுத்தவங்களுடைய காயத்தையும் அழுகையையும் அவங்களுடைய வலியையும் அணுவா ரசிப்பாங்க. அது தவிர அவங்களுக்கு தான் வின் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். அதாவது அந்த குழந்தைய வந்து நான் ஜெயிச்சிட்டேன். இவங்களால மற்றவங்க கூட போராடி ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸும் கிடையாது, தைரியமும் கிடையாது, கெப்பாசிட்டியும் கிடையாது. அது அவங்களுக்கே தெரியும். அவங்க வந்து தாழ்வு மனப்பான்மை, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு எல்லாரையும் வந்து இவங்களை மதிக்காம துச்சப்படுத்துறாங்க அப்படின்னா அதை வெளிப்படுத்த முடியாது இல்லையா, சப்ரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு சொல்ல முடியாத கோபம் இருக்கும், ரிவெஞ்ச் இருக்கும். அதை யார் மேலே காட்டுவாங்கன்னா இவங்களை விட வீக்காக இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே தான் காட்டுவாங்க. ஜென்ரலாக தாயின்றவ ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் உயிர் போனாலும் பரவாயில்ல குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ தான் ஆக்சுவலாக தாய். ஜென்ரலாக தாயின்றவ ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் உயிர் போனாலும் பரவாயில்ல குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ தான் ஆக்சுவலாக தாய். இன்னொன்று, இப்போ இந்த மாதிரி டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலிஸ் இருக்கு இல்லையா, அதாவது குடும்பமாக இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டோ இமோஷனல் பாண்டிங்கோ ஒரு ஒற்றுமையோ ஒரு பாசமோ எதுவுமே அன்பு இல்லாத ஒரு குடும்பத்தில் குழந்தைகளுக்கு வந்து யார்கிட்ட போய் சொல்லணும்னு கூட தெரியாது. இப்போது இதே நபர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ 10 நாளுக்கு முன்னாடியோ சின்ன சின்ன சீண்டல்கள் பண்ணியிருக்கலாம். இந்த பிள்ளை அப்படி போகிறப்ப வரப்போ தொடுறது கொஞ்சுறது அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். இந்த குழந்தை எங்கே போய் சொல்லும்? அடுத்தது நம்ம யாரை காட்டுறோன்றது ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு. திடீர்னு ஒரு ரோட்டில் போகிறவன் வந்து தூக்கிட்டு போகிறதுன்றது வேற. பழக்கப்பட்டவங்க இந்த மாதிரி அபியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த பழக்கப்பட்டவங்களாம் அந்த குழந்தைக்கு அறிமுகப்படுத்துறது யாரு? பெற்றோர் தான். அப்போ இவங்க நல்லவங்க கெட்டவங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டு தான் அந்த குழந்தைய கண்ணிலே காட்டணும். நீங்கள் அங்கே வந்து சகஜ நிலைப்படுத்திட்டீங்கன்னா அப்போ அந்த குழந்தை நாளைக்கு ஸ்கூலில் போய் கூப்பிட்டாலும் அது போயிடும் கூடவே. இந்த மாமாவை எனக்கு தெரியுமே அப்படின்னு கூட போயிடும். இப்போ பீடோஃபீலியான்ற ஒரு நோய் என்னன்னா குழந்தைகள் மேலே செக்ஷுவல் அட்ராக்ஷன், செக்ஷுவல் அபியூஸு, மொலஸ்ட்டு, ஹராஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுறது வந்து பீடோஃபீல்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு குழந்தைகளை பார்த்தா தான் அவங்களுக்கு தோணுமே. ஸோ அவங்களுக்கு அது பழகி போயிடும். அவங்களுடைய போதை, அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய இன்பம் வந்து குழந்தைகள் தான். ரொம்ப ரொம்ப கஷ்டம் இவங்களை ஐடென்டிஃபை பண்றது. ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து பொதுமக்களோட கலந்து தான் இருப்பாங்க. ரொம்ப நல்லவங்களா தன்னை காட்டிக்குவாங்க. குழந்தைங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுப்பாங்க. தான் கிட்ட யாரும் வந்தாங்கன்னா அவங்கள சேஃபா வச்சுக்கிற மாதிரி ஒரு நடிப்பாங்க. எந்த ஆக்டிவிட்டிஸுமே அவங்களை காட்டி கொடுக்காது. அப்போ மோஸ்ட்லி காட்டி கொடுக்காது, எக்ஸப்ட் ஃபார் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். இல்லை குழந்தைகளை பார்த்து அட்ராக்ட் ஆகுறதுன்றது அவங்களோட ஈர்ப்பு தன்மை எப்படி இருக்கும்னா, ஒரு குழந்தைய வர்ணனை பண்ணி ரசிக்கிறது, அந்த குழந்தைய வந்து தொடுறது. சில பேர் வந்து நம்ம வந்து கொலைனா யோசிக்கிறோம், அப்யூஸ்னா யோசிக்கிறோம். வெறும் டச்சிலேயே அவங்களுடைய அந்த இன்டீசென்சி, அந்த பர்வர்ஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த அருவருப்பான பிஹேவியர் வந்து ஜஸ்ட் தொடுறது, அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறது, அவங்களுடைய பாடி பார்ட்ஸை காட்டுறது. இது பேசிக்காக எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா மெதுவாக ஆரம்பிப்பாங்க. யாரும் பார்க்கலன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்க. மாட்டிக்காத வரைக்கும் அப்படியே அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து ஏதோ ரூபத்தில் ஒன்று வெறும் கொலை நடக்கலாம், இல்லை செக்ஷுவலாக இந்த மாதிரி நடக்கலாம், மொலஸ்டோ இல்லை அபியூஸோ நடக்கலாம். அவங்கள சப்போஸ் ரெசிஸ்ட் பண்ணாங்கன்னு வைங்க, சண்டை போடுறாங்க, கடிக்கிறாங்க, தள்ளி விடுறாங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்கள வந்து ஒரு அப்ஜெக்டாக மாத்திரம்தான் பார்ப்பாங்க. ஒரு மனுஷனாவே முதல்ல பார்க்க மாட்டாங்க. ஒரு பொருள், இந்த பொருளை வந்து நான் என்னோட ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த குழந்தை வந்து சப்போஸ் அழகாக இருக்குது, க்ளீன் ஃபேஸாக இருக்குது அப்படின்னா, ஏன் உன் முகம் எப்படி இருக்குது, அசிங்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொடூரப்படுத்துவாங்க. அவங்க கை காலை உடைக்கிறது, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு, அதான் ரிவெஞ்சு. அந்த அளவுக்கு கோவம், அந்த அளவுக்கு வக்கரம், அந்த அளவுக்கு வன்மம் மனசில் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். பண்ணதுக்கு அப்புறமும் குற்ற உணர்ச்சி இல்லைன்றதே நமக்கு ஒரு ப்ரூஃப் தட் இவங்க வந்து மன ரீதியாக சைக்கோ தான் அப்படின்றது. இப்போ சைல்டு போனோகிராஃபி பற்றி பேசணும். இது வந்து நம்ம சொல்லலாம் குழந்தை தானே அப்படின்னு. எல்லார் கண்ணும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சைக்கோங்க ஊருக்குள்ளே இருக்காங்கன்னா அவனுங்க கண்ணுக்கு அது தேவையில்லாத ஒரு இது தானே, தூண்டுதல் தானே. அதனால நம்ம அதையும் பார்க்கணும். ரெண்டாவது, சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இது ஒரு சினிமா டயலாக் கூட வரும், என்னுடைய சந்தோஷத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்? உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக கிடைக்கும். யார் வீட்டு பிள்ளையோ நீ தூக்கி போட்டு கொள்றதுக்கு வந்து உனக்கு சந்தோஷம்னா அப்போ அவங்க என்ன
இதை வந்து மக்கள் அந்த மொராலிட்டின்றதே வந்து குறைஞ்சிருச்சுங்க. சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் உண்மை அதுதான். சிவிக் சென்ஸ்ன்றது குறைஞ்சிருச்சு. எப்படி போகணும், வரணும், நடந்துக்கணும், ஒரு குழந்தைனா எந்த அளவு வச்சுக்கணும், ஒரு அம்மானா எந்த அளவுக்கு நடந்துக்கணும், இந்த மாதிரிலாம் ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குல்ல. அண்ட் மோஸ்ட்லி சைல்டு அபியூஸில் 89% வந்து தெரிஞ்சவங்க தான். பாதி அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ரேஞ்ச். ஆமாம், அந்த குழந்தைக்கு நல்ல பரிச்சயமான, நல்ல தெரிஞ்ச, அந்த குழந்தைய கூப்பிட்டா வர மாதிரி தான் இருக்கு. கிட்னாப்ன்ற கான்செப்டே இப்போ இல்லை. வாமானா அது பட்டுக்கும் கூட போயிடுதுன்னா அப்போ அந்த அளவு க்ளோஸ், அவங்களோட நம்பிக்கை வச்சு அந்த குழந்தை இந்த கேஸ்ல நல்லா விசாரிச்சுட்டு குற்றவாளின்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணிடணும். ஒரு 10 வயசு குழந்தை நல்லா விளையாடிட்டு இருந்த குழந்தை, நான் போகும்போது அந்த குழந்தை வந்து உயிரோட பார்த்த குழந்தை, நான் போயிட்டு வந்து பார்க்கும்பொழுது ஒரு உயிர் இல்லாமல் இருக்கும்பொழுது அவங்களுடைய மனநிலை டோட்டலாகவே மாறிடும். ஸோ இந்த போஸ்ட் அந்த இது ட்ராமா இருக்குல்ல, இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது? ரெண்டாவது, ஏற்றுக்க முடியாது. நல்லா இருந்த குழந்தை, ஒன்றும் நோய் நொடிலாம் இல்லை, நல்லா நடமாடிட்டு இருந்த குழந்தை திடீர்னு வந்து இல்லை அப்படின்னா அந்த ஆப்சன்ஸை வந்து ஏற்றுக்க முடியாது. மூணாவது, சொசைட்டி மேலே பயங்கர கோபம் வரும். இந்த மாதிரி அபியூஸ் ஆகிற குழந்தைங்களுடைய அப்பா அம்மாவுக்கு சொசைட்டி மேலே தான் கோபம் வரும், குற்றவாளி மேலே மட்டும் கிடையாது. இந்த ஊர் உலகமே விட்டுருச்சே அப்படின்ற கோபம் வரும். அவங்க வந்து சப்ஸ்டன்ஸுக்கு போகலாம். Pedophiles not necessarily have to be only with children. நிறைய மேரிட் ப்ராப்பர் ஃபேமிலி மேனே பெடோஃபிலா இருப்பாங்க. ஃபேமிலி விமன் கூட இருக்கலாம், பெடோஃபிலா இருப்பாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிற பட்சத்துல எப்படி திரும்பாங்க? இது எக்ஸ்ட்ரா சந்தோஷம், இது வந்து ஒரு கிக், ஒரு த்ரில், ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம், ஒரு போதை. ஸோ பெடோஃபில்ஸ் நாட் நெசசரிலி குழந்தைகிட்ட மட்டும்தான் செக்ஷுவலாக இருப்பாங்க. குழந்தைகிட்ட இருக்கிற அந்த செக்ஷுவல் அட்ராக்ஷன் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அது சைக்கலாஜிக்கலும், ஃபிசிக்கல் மட்டும் இல்லை, சைக்கலாஜிக்கலாக நான் உன்னை ஜெயிச்சிட்டேன் பாரு, நான் தான் மேலே, நான் தான் சூப்பர் அப்படின்ற ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். போக்சோ மாதிரியான சட்டங்கள் வந்ததற்கு பிறகு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கே தவிர குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சிருக்கான்னு சொல்ல முடியல. இன்னைக்கு போக்சோ மாதிரியான சட்டங்கள் வராமல் இருந்த காலகட்டத்தில் இப்படியான குற்றச்செயல்கள் வெளியில் தெரியாமல் இருந்தது. பல குடும்பங்கள்ல சத்தமே இல்லாமல் பல குழந்தைகளிடம் இந்த மாதிரியான பாலியல் அத்துமீறல்கள் நெருங்கிய உறவினர்களாலேயே நிகழ்த்தப்பட்டு கொண்டிருந்தது. அதுதான் கலை யதார்த்தம். அது வலிக்கும் நிஜம். ஆனால் அப்படித்தான் காலம் காலமாக இங்கு இந்த சமூக குறையோடி போயிருக்குது இந்த மாதிரியான குற்றச்செயல்களால. ஆனால் இப்படிப்பட்ட குற்றச்செயல்கள் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இருக்கிறதுனாலையும் இன்னைக்கு இப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கிறதுனாலையும் வெளியில தெரிய வருது. இதிலும் சில நேரங்களில் சில தவறான அல்லது முன்விரோதத்தின் காரணமாக இப்படிப்பட்ட சட்டங்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய நிகழ்வுகளும் நடக்குது. இந்த கேஸை பொறுத்த மட்டும் பக்கத்து வீட்டில் இருந்த நபர்கள், ஏற்கனவே அந்த வீட்டுக்கு பரிச்சயமான நபர்கள், அந்த குழந்தையினுடைய அப்பாவினுடைய வாதத்தின்படி அவருடைய குடும்பத்திற்கு, குறிப்பாக அவருடைய மனைவிக்கு ஏற்கனவே அறிமுகமான நபர்கள், அதற்கு பின்னாடி அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அதனுடைய உண்மை தன்மை என்ன என்பதை எல்லாம் அந்த குழந்தையினுடைய அம்மா தான் பேசணும். ஆனால் ஒரு குழந்தை இறந்து போனதற்கு பிறகு அந்த இடத்துல இருந்துகிட்டு அந்த தாய் அவங்க மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களா, அவங்களுக்கு திருமணம் தாண்டி ஏதாவது உறவுகள் இருந்ததான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியோ அதே அளவிற்கு, அல்லது அந்த தாய்க்கும் இந்த குழந்தை இப்படி தவறான நபர்களுடைய கைகளில் சிக்கியதில் ஏதோ ஒரு சிறு பங்களிப்பு இருக்குதுங்கிறத நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது அந்த பெண்ணை, அந்த தாயை ஒரு குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதற்கான முயற்சி கிடையாது. ஆனால் அந்த தாயினுடைய கவனம் சற்று அதிகமாக இருந்திருந்தால், அந்த தாய் தன்னுடைய ஸ்தானத்தை உணர்ந்து நடந்திருந்தால் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காமல் இருந்திருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குது. இதை உடனடியாக எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, நீங்க எல்லோருமே இந்த மாரல் போலீசிங்க பெண்களுக்கு தான் செய்வீங்களா, ஆண்களுக்கு செய்ய மாட்டீங்களா, ஏன் அந்த தந்தை இன்னும் கவனமாக இருந்திருக்கலாமே என்று சொல்லலாம். அடிப்படையில் நம்ம அந்த குடும்பத்தினுடைய கட்டமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு சாதாரணமான பின்புலம் கொண்டவர்கள், கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள். அப்போது ஒரு கூலி வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு தகப்பன் அந்த குடும்பத்திற்கான ஒரு ஜீவனத்தை பார்ப்பதற்கும் அந்த குடும்பத்தினுடைய சர்வைவலுக்காக ஓடுவதற்குமான ஒரு ப்ரெஷர்ல இருக்கும்போது அந்த குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டிய அந்த ஒட்டுமொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த தாயினுடைய வசமாக மாறுகிறது. அந்த தாய் தன்னுடைய சில தவறான பழக்க வழக்கங்களின் காரணமாக, அதனுடைய விளைவாக நடந்த சம்பவங்களுடைய தொடர்ச்சியாக கூட இந்த குழந்தையினுடைய இந்த மரணம் என்பது இருக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த 2 பேர் தப்பிக்கவே கூடாது. அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் இருவர் மேலும் குண்டாஸ் சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்குது. இதை தாண்டி மக்கள் அனைவரின் மனதிலும் அவர்கள் இருவரையும் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சட்டம் அதை நேரடியாக அனுமதிப்பது கிடையாது. பல நேரங்களில் இந்த மாதிரியான என்கவுண்டர்ஸை பார்த்திருக்கோம். அதாவது மக்களுடைய கோபம் அதீதமாக இருக்கும்போது அரசு என்ன பண்ணணும், அந்த கோபத்தை சரி கட்டுறதுக்கு அல்லது இந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிப்பதற்காக ஏற்கனவே இந்த மாதிரியான என்கவுண்டர்ஸ் பண்ணதை நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட என்கவுண்டர்களை ஆதரிக்க நிறைய ஃபேக் என்கவுண்டர்ஸும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு.
அப்போ இப்படிப்பட்ட குற்ற செயல்கள் செய்பவர்களை சட்டம் எப்படி தண்டிக்கிறது அல்லது சட்டம் இந்த வழக்கை எப்படி பார்க்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக வழக்கறிஞர் ராஜேஸ்வரியிடம் நாம் உரையாடினோம். இதுல இந்த குழந்தை ஒரு பாலியல் குற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அவளை சிதைச்சு அதுக்கப்புறம் அவளை கொலையும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உச்சபட்சமான ஒரு குற்றமாக தான், இதை ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போக்சோ கேஸில் அதிகபட்சமாக இந்த மாதிரி மாற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நெய்பராக இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு தெரிஞ்ச நபர். அப்போ அந்த பொண்ணுக்கு என்னென்னா இவர்கிட்ட போகக்கூடாதுன்னு தெரியாது. இப்போ ஒரு ஸ்டாஃப் கிட்ட நீ போகாதமான்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது ஒரு விஷயம். அப்போ ஒரு ஸ்டாஃப் கிட்ட போகும். அவர் அபியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது அக்ரவேட்டட் அஃபென்ஸ் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. ஒரு அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபிசிக்கல் இன்ஜுரி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மறைக்க முடியாது. எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்களோ, நம்மக்கிட்ட வந்துருவாங்களோன்ற இடத்துல தான் அவங்க கொலை வரைக்கும் போகிற மாதிரி நாங்கள் நிறைய கேசஸில் பார்க்குறோம். நிறைய இந்த மாதிரியான அஃபென்சஸ் பண்ணுறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சின்னதாக யாரோ சில குழந்தைங்க கிட்ட இந்த தவறுகளை பண்ணியிருப்பாங்க. அட்டெம்ப்ட் டு ஒருத்தர் அட்டம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அட்டெம்ப்ட்டுக்கு கூட இதில் தண்டனை இருக்குது. ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் இந்த அட்டெம்ப்ட் நம்மளுக்கு வெளியே வரதில்லை. தீர்ப்புமே நிறையா வந்திருக்கு, தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை, அந்த மாதிரி நிறையா. அப்படி இருந்தும் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? சம்மந்தப்பட்ட ஒரு நபர், ஒரு குற்றவாளி, அவரை நம்ம அரெஸ்ட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் அவருக்கு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க, அவருக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டுருது. அது நடந்த குற்றத்திற்கான தண்டனை மட்டும்தானே ஒழிய குற்றத்தை தடுப்பதற்கான வழியா அப்படின்னு கிடையாது. ஈவன் நம்மளோட சிஸ்டமே எப்படி பார்த்தீங்கன்னா ரிஃபர்மேஷன் சிஸ்டம். நீங்கள் யாரை உள்ளார தண்டனைக்கு உள்ளவனா குற்றவாளியாக உள்ளார கூட்டிகிட்டு போகிறீங்களோ அவரை ப்ரிசனில் வச்சு ரிஃபார்ம் பண்ணி அவரை நல்லவராக மனசை மாற்றி இனி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வர ரிஃபர்மேட்டிவ் சிஸ்டமை தான் நம்ம வச்சிட்ருக்கோம் நம்ம. ஆனால் உள்ளார போனவனையாவது நம்ம திருத்தி வெளியில் கூட்டு வரலாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் வெளியில் இதே ஒரு குற்றத்தை செய்யணுங்கிற எண்ணத்தோடவோ, ஒரு குழந்தைய பார்த்தா அந்த குழந்தைய நோக்கி ஒரு பாலியல் உணர்வு வரக்கூடிய ஒரு நபரையோ மாத்துறதுக்கான நடவடிக்கைகளில் நம்ம அரசாங்கமோ இல்லை நம்மளோட சமூகமோ என்ன முன்னெடுத்திருக்கு அப்படிங்கிறது தான். பட் போக்சோ கேசஸை பொறுத்த வரைக்கும்ங்க ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்னு ஒரு வழக்கறிஞராக நான் நினைக்கிறேன். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, ஒரு குழந்தைக்கு கூட தன்னை ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தொட்டால், நம்ம குட் டச் பேட் டச்னு சொல்கிறோம், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தொட்டால் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட தூரமாக போகக்கூடாது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தொட்டால் கத்தணும், யார்கிட்டையாவது நம்ம போய் ரீச் ஆகணும், இமீடியட்டாக நம்ம ஷவுட் பண்ணணும், இல்லை சொல்லணும், நம்ம யார்கிட்டையாவது ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சனை பார்த்து அவர்கிட்ட நம்ம கன்வே பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸ் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமா? ஸோ இந்த வழக்கில் இப்போது யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு தண்டனை பெற்று கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான தண்டனையாக இருக்கும்? ஏன்னா ஆல்ரெடி சார்ஜ் ஷீட் 30 நாளில் நாங்கள் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்படுது. இல்லை, போக்சோ சட்டத்தை பொறுத்த வரைக்குமேங்க அந்த குற்றம் நடந்ததுலேருந்து 1 வருட காலத்திற்குள்ளார அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கணும், விசாரணை முடிஞ்சு தண்டனை வழங்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அந்த சட்டம் சொல்லுது. ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கூட அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வித்தின் 30 days. இப்போ இந்த வழக்கில் குழந்தை இறந்துட்டா, இல்லை குழந்தையோட ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும்னா கூட 30 நாட்களுக்குள்ளார அவங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்துடணும். ஆல்மோஸ்ட் விசாரணைகளை ஒரு 30 நாளைக்குள்ளார துரிதப்படுத்தி முடிச்சிடணும் அப்படிங்கிறத சட்டமே ஆல்ரெடி தெளிவாக சொல்லுது. ஸோ எந்த வழக்கும் போக்சோ வழக்கு 1 வருட காலத்திற்கு மேலே நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வழக்கில் உங்களுக்கு குற்றவாளிகள் உடனே கிடைச்சிட்டாங்க. இப்போ நார்மலி என்னென்னா, யார் குற்றவாளி, ஏன்னா இந்த வழக்குலேயே நீங்கள் குழந்தையோட பாடி கிடைக்குது, நம்மளுக்கு யார் தப்பு செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. விசாரணையின் அடிப்படையில் அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் நிறைய சிசிடிவிஸ் கிட்டத்தட்ட 200-250 சிசிடிவி பார்த்து ஒரு சிசிடிவி வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் இவங்க தான் குற்றவாளிகள். ஏன்னா இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த குழந்தையன்றதை வச்சு தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அக்யூஸ்டை பிடிச்சிட்டதுனால அக்யூஸ்ட்கிட்ட வந்து அவங்க கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஆல்ரெடி என்னென்ன அவரால் சொல்ல முடிஞ்சதோ அதை வச்சு அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையான எவிடன்சஸ் இவ்வளோதாங்க. ஆல்ரெடி டெத் இருக்காங்க, அந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கும், அக்யூஸ்ட் ஆல்ரெடி அவங்க பிடிச்சிட்டாங்க, சிசிடிவிலையும் எவிடன்சஸ் இருக்குது. அதனால் இதெல்லாம் பேஸ் பண்ணி சிசிடிவி அவங்களால சார்ஜ் ஷீட்டை இமீடியட்டாக ஃபைல் பண்ணிட முடியும். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண உடனே கோர்ட்டில் வந்து ட்ரையல் கமென்ஸ் ஆகிடும். ஸோ ட்ரையல் கமென்ஸ் ஆனால் அதிகபட்சமாக உங்களுக்கு 6 மாதத்துக்குள்ளாரவே இந்தக்கான தண்டனை அவங்களால சொல்ல முடியும். அதுவும் நீங்கள் இப்போ விளாத்திக்குளம் கேஸ்லலாம் இன்னும் குறுகிய காலத்திலேயே கிட்டத்தட்ட 76 நாட்கள்லேயே உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுல இருந்து அதிகபட்சமாக ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளாரையே
அவங்களால தண்டனை கொடுக்கப்படும். ஓகே, இதில் மெயின் அக்யூஸ்ட்னு பார்த்தோம்னா அந்த கார்த்திக் அப்படிங்கிற நபர் தான். அவர் தான் கூட்டிகிட்டு போயிட்டு ரேப் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த பொண்ணை வந்து சாகடிக்கிறார். இதற்கு ஹெல்ப் பண்ண நபர் தான் அந்த மோகன்ராஜ் அப்படிங்கிற நபர். இவருக்கு கொடுக்கக்கூடிய அதே தண்டனை தான் அவருக்கும் கிடைக்குமா? இந்த போக்சோ ஆக்டில் அப்படி தான் வருமா, இல்லை அவருக்கு இன்னும் சற்று கொஞ்சம் குறைவான? இல்லை, தண்டனை எப்படி அப்படின்னாங்க, இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரியான செக்ஷுவல் அசால்ட் இருந்தது, இப்போ அதில் வந்து பெனட்ரேஷன் இருந்ததா, பெனட்ரேஷன் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு வகைக்குமான தண்டனையை வந்து அந்த சட்டத்தில் கொடுக்குறாங்க. உச்சபட்ச தண்டனை அப்படின்னு நம்ம கொடுக்கறது வந்து இதில் தூக்கு தண்டனை வரைக்குமே கொடுக்கலாம், இல்லைன்னா அவரோட வாழ்நாளுக்கு சிறை அப்படிங்கிற தண்டனையும் கொடுக்கலாம், இல்லைன்னா அவருக்கு 14 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கலாம், 10 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கலாம். இது வந்து இதில் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்க தகவல் படி A1 தான் இந்த குற்றத்தை, அதாவது இந்த செக்ஷுவல் அசால்ட்டு அவர் தான் செஞ்சதா சொல்கிறாங்க. கூட இருந்த நபர் வந்து இவருக்கு உதவினதா, அதாவது அப்போ அவருக்கு எப்படினாலும் கொலைக்கு உதவி பண்ணதுக்கான தண்டனை அப்படின்னு பார்த்தாலே உச்சபட்ச தண்டனை வரும். இவருக்கும் அதே மாதிரியான தண்டனை கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு. போலீஸோட விசாரணையில் சார்ஜ் ஷீட்டில் சொல்லப்பட்டிருக்குன்றது பொறுக்கணும். சார்ஜ் ஷீட்டில் வந்து போடுவாங்க, இந்த அக்யூஸ்ட் மேலே இன்னென்ன செக்ஷன்ஸ்க்கு கீழே சார்ஜஸ் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவர் வந்து செக்ஷுவலாக அவரும் அசால்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அப்போ செக்ஷன் 4, 5, 6, 7ன்னு எந்த செக்ஷன் கீழே அவர் மேலே வந்து அசால்ட் பண்ணினாங்க அப்படிங்கிற செக்ஷன் போடுவாங்க. இப்போ கொலை பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அதற்குரிய இப்போ ஐபிசியில் இருக்கக்கூடிய குற்றங்களை அதில் சேர்ப்பாங்க. ஸோ அவர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை பண்ணினார் அப்படிங்கிறத போலீஸ் விசாரணையின் அடிப்படையில் சார்ஜ் ஷீட்டில் சார்ஜஸாக ஃப்ரேம் பண்ணுவாங்க அவங்க பேரில். அந்த சார்ஜஸை பொறுத்து தான் அவங்களுக்கு தண்டனைகள் வழங்கும். இப்போ இந்த சூலூர் வழக்குலையும் நீங்கள் என்னென்னா இதுலேயும் கொலையும் நடந்திருக்கு, செக்ஷுவல் அசால்ட்டும் நடந்திருக்கு. அப்போ செக்ஷுவலாக அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணதுக்கான ஒரு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு திருப்பி அவருக்கு வந்து கொலை பண்ணதுக்கான ஒரு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டால் இதுவும் ஒரு இரட்டை தூக்கு தண்டனையாக தான் அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த குழந்தைய கொலை செய்யறதுக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து அந்த குழந்தையோட முகத்தை எல்லாம் சிதைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ சிதைக்கிறதுக்காக ஏதோ ஒரு வெப்பன் யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து ஒரு கல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கல்லெல்லாம் அவங்க முதல்ல ரெக்கவர் பண்ணணும். எந்த இடத்துல இந்த கல்லை எடுத்தாங்க, எந்த இடத்துல வச்சு இந்த முக சிதைப்பு நடந்தது, இப்போ இதெல்லாம் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க தூக்கு மாட்டி தொங்கிட்டாங்க, அவங்க சேலையில் தான் தூக்கு மாட்டி தொங்கிட்டாங்க அப்படின்னா அந்த சேலையை சீஸ் பண்ண வேண்டியது அவசியம். இப்போ அந்த சேலையவே அவங்க சீஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஒரு ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போனாலோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போனாலோ அங்கே அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஏன் இந்த ஹோல் வந்தது, ஏன் இந்த லேக்குனே நடந்தது, எதனால் நீங்கள் அந்த சாரியை சீஸ் பண்ணாமல் விட்டீங்க, எதனால் நீங்கள் அந்த வெப்பனை சீஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்ற கொஷின் வரும். அப்போது இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான விஷயங்களில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கரெக்டாக பண்ணிட்டாருன்னா நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு அப்பீல் போனாலும் பண்ண முடியாதுங்க. ஆனால் எங்கேயாவது ஹோல் விட்டுட்டாங்க அப்படின்னா, எந்த இடத்துலையாவது அவங்க சரியாக அவங்களோட டெக்னிக்காலிட்டிஸை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா, ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் இந்த வழக்கில் ஒரு லூப் ஹோல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆமாம், அந்த சந்தேகம் குற்றவாளிக்கு சாதகமாக தான் எடுத்துக்க முடியும். அப்படிதான் நம்மளோட குற்றவியல் சட்டம் சொல்லுது. இப்போ ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் கூட அந்த சந்தேகத்தோட பெனிஃபிட்டை வந்து நீங்கள் அக்யூஸ்டுக்கு கொடுங்க அப்படின்னு தான் நம்ம குற்றவியல் நடைமுறை சட்டம் சொல்லுது. பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து எப்பவுமே அக்யூஸ்டுக்கு ஃபேவராக தான் போகும். அதை தான் அந்த வார்த்தையில் சொல்லுவாங்க. நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் வழக்கில் என்னென்னா போலீஸார் அவங்க கொடுத்த மீடியா இதை பொறுத்து தான் நம்ம இன்டர்வியூவை வச்சு தான் நம்ம வந்து இதெல்லாம் நடந்திருக்கலாமோ, இந்த செக்ஷன் வரலாமோ அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறோம். பட் அவளோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பொறுத்து இன்னும் சார்ஜஸ் அவங்க மேலே அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள், குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை, இன்னும் சார்ஜஸ் அவங்க மேலே அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. செக்ஷன் 5 and 6 ஆஃப் போக்சோ ஆக்ட் வந்து ஒரு அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் நடந்திருந்தது அப்படின்னா அதை அவங்க போடலான்றதை சொல்கிறாங்க. மர்டர் நடந்திருந்தது அப்படின்னா அதில் சொல்கிறாங்க. இதை தாண்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு ட்ரக்கை கன்சியூம் பண்ணியிருந்தாங்க, இப்போ நீங்கள் கெமிக்கல் அனாலிசிஸ் நடக்குது அப்படின்னா அதற்கான சார்ஜஸ் என்னவோ அதையும் அவங்க இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ சார்ஜ் ஷீட்டில் தான் என்ன மாதிரியான குற்றங்கள் அவங்க மேலே என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், என்னென்ன மாதிரியான செக்ஷன்ஸ் கீழே அவங்கள நம்ம சார்ஜ் பண்ணலாங்கிறது இந்த விசாரணையின் அடிப்படையில் தான் அவங்க அதை டிசைட் பண்ண முடியும். இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆயிடுச்சு. இப்போது அந்த குழந்தை எரிக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக சாம்பலாக காற்றோடு காற்றாக கரைஞ்சிட்டா. திரும்ப அந்த குழந்தை வரப்போறது இல்லை. இன்னைக்கு சமூகம் முழுக்க நிறைய குற்றச்சாட்டுகள். அரசு வேகமாக செயல்படவில்லை, காவல்துறை வேகமாக செயல்படவில்லை. அந்த குழந்தையினுடைய உடலை ஏன் பெற்றோரின் சம்மதத்தோடு, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா தாயினுடைய சம்மதத்தோடு எரியூட்டலை, அதை போலீசாரே எரியூட்டி விட்டார்கள் அல்லது தந்தையிடம் கொடுத்து விட்டார்கள்.
இப்படி பல 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 தியரிஸ். இதை வைத்தும் இங்கு ஒரு மலிவான அரசியல் நடத்தப்படுகிறது. புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசு, அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை மிகவும் சிறப்பாக செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பரவலாக நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக பத்திரிகை மற்றும் ஊடகங்களை சந்திக்க வந்த மேற்கு மண்டலத்தினுடைய ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் அந்த பிரஸ் மீட் தொடங்குவதற்கு முன்பாக சிரித்துக் கொண்டிருந்தது ஒட்டுமொத்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தினுச்சு. பலரும் கேள்விகள் கேட்டாங்க. இதற்கிடையில் முதல்வர் நேரடியாக அந்த குடும்பத்தை அழைத்து பேசியிருக்கிறார், ஆறுதல் சொல்லியிருக்கிறார், நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா நம்மளுடைய மறதி தான். இங்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல முறையாக அவங்களுக்கு ஒரு எக்ஸிட் கேட் இருக்கா, ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம கும்பகோணத்தில் கிட்டத்தட்ட 94 குழந்தைகளை நாம் தீயில் கருக்க விட்டோம். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்லையும் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கா, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் இருக்கா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் ஏதோ ஒரு உயிர் பலியை கொடுத்தால் மட்டும்தான் நாம் பாடம் கற்போம் என்ற நிலையில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறைவதற்கு முதலில் இங்க இருக்கக்கூடிய குடும்பங்களில், குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த அந்யோன்யம் குறையக்கூடிய இடங்களில், மூன்றாம் நபருடைய தலையீடுகள் வரக்கூடிய இடங்களில், மது பழக்கம் புகக்கூடிய வீடுகளில், அதுபோக குழந்தைகளை சரியாக கவனிக்காத சூழலில் இருக்கக்கூடிய பெற்றோர்களினுடைய கவனமின்மை காரணமாகத்தான் மூன்றாவது நபர்கள் இப்படி வராங்க. சரிங்க, அப்ப குழந்தைகளை யாரை நம்பிதாங்க வெளியில் அனுப்புறது? வீட்டை விட்டு வெளியில குழந்தையை அனுப்பவே முடியாதா? வீட்டுக்குள்ளாரே குழந்தையை பூட்டி வச்சுக்கணும்னா இல்ல. அப்போ இந்த சமூகம் எப்படியான பாடத்தை கற்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது? முதல் விஷயம், ஒரு 10 வயது குழந்தைய தன்னுடைய குழந்தை போல பாவிக்க முடியாத இடத்திற்கு சென்றதற்கான பின்னணி என்ன? மது பழக்கம் அல்லது போதை பழக்கம் இருந்ததா? அல்லது அவர்களுக்கு இந்த குழந்தையின் மேல் கை வைப்பதற்கான தைரியம் எப்படி வந்தது? இங்கு தண்டனைகள் விரைவுபடுத்தப்பட வேண்டுமா? அரபு நாடுகளில் இருப்பதை போன்ற நேரடியாக உயிரை வாங்கக்கூடிய, உயிரை பலியாக எடுக்கக்கூடிய தண்டனைகள் இந்தியாவிலும் வர வேண்டும் என்ற குரல்கள் காலம் காலமாக, குறிப்பாக இது போன்ற பாலியல் குற்றங்கள் நடக்கும் போதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். டெல்லியில ஒரு நிர்பயால தொடங்கின விஷயம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு சிறுமியினுடைய கேஸ் வரைக்கும், இந்த சூலூர் கேஸ் வரைக்குமே தொடர்ந்துகிட்டு இருக்குது. சில வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு குறும்படத்துல பணியாற்றினேன். அந்த குறும்படத்தினுடைய கதை இதுதான். 2 பேர் ஒரு செய்தியை படிப்பார்கள். ஒரு செய்தியை படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு செய்தியை படிச்சுட்டு அந்த செய்திக்கு அவங்க வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் செய்தித்தாள்ல ஒரு செய்தி வாசிப்பாரு. ஒரு பெண் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாள் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒருத்தர் படிச்சுட்டு இருப்பாரு. அந்த செய்தியை அரசல் பொருசலாக காதல வாங்கின 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, அவ ஏன் எத்தனை மணிக்கு அங்க போனா, அவ ஏன் இப்படி போனா, அவ என்ன பண்ணிருப்பா, அவ இப்படி போனானா அப்படிதான் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான செய்திகளை அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசிட்டு கடந்து போனதற்கு பிறகு அங்கிருந்து மெதுவா அந்த கேமரா டிராவல் ஆகி அந்த நியூஸ் பேப்பருக்கு வரும். அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, அந்த 10 வயது சிறுமி அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு பெண் தான், ஆனால் அது ஒரு குழந்தை அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ ஒரு குழந்தையாகவே இருந்தாலும் அந்த குழந்தையின் மேல் உங்களுடைய பார்வை இப்படி செல்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு சைக்கலாஜிக்கல் ஷிஃப்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு போக்கு. மற்றவர்கள் வீட்டு குழந்தையை தன் வீட்டு குழந்தை போல் பார்க்காத நபர்கள் சமூகத்தில் அதிகமாகி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேற வழியில் குழந்தைங்களை வார்ன் பண்ணி தான் ஆகணும். ஒரு நேரத்தில் ட்ரெயினில் போகும்போது யாரும் எதுவும் கொடுத்தா சாப்பிடாது, பஸ்ல போகும்போது எதுவும் கொடுத்தா சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்போது இருந்து ஒரு பழக்கமா இருந்தது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் ட்ரெயின்ல போற குழந்தைகள் கிட்ட பிஸ்கட் கொடுத்து கூட்டிட்டு போயிடுவாங்க, அல்லது பஸ்ல போற குழந்தைங்களை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க, கடத்திட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான குழந்தை கடத்தல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாகவே ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நடந்து கொண்டிருக்கிறது. உலகமெங்குமே குழந்தைகளை கடத்துவது என்பது ஒரு பெரிய தொழிலாக நடக்குது. ஆனால் அதை தாண்டி இப்படியான பாலியல் குற்றங்கள், குறிப்பாக குழந்தைகளை டார்கெட் பண்ணி நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சமூகம் உண்மையாகவே ஒரு அச்சகரமான ஒரு சூழலை நோக்கி நகர்கிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஆனால் அதற்காக தனி மனிதனாக நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை முன்னெடுக்காமல், நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு தேவையான முன்னெடுப்புகளை நாம் எடுக்காமல், காவல்துறை நாம் அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுத்துடணும்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக காவல்துறையின் மேல் மட்டுமே இந்த பழியை போட்டு தப்பிப்பதும் சரியல்ல. இந்த ஒட்டுமொத்த வீடியோவையும் பார்த்த எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமான பார்வைகள், ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் தோன்றி இருக்கலாம். இந்த வழக்குக்கு தீர்ப்பு எழுதக்கூடிய நீதிபதியாக நாங்கள் இருக்கவோ அல்லது யாரும் இருப்பதையோ நாங்களும் விரும்பவில்லை. அனைத்து குற்றங்களுக்குமே சமூகத்தின் மேல் அந்த ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி போடாமல் தனி மனித ஒழுக்கத்தை கொஞ்சமா கடைபிடிக்க ஆரம்பிச்சோனாலே இது ஒட்டுமொத்த சமூகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட குற்றச் செயல்களுக்கு இடம் கொடுக்காமல் தடுப்பதற்கான வாய்ப்பும் நம்ம கைகளில் தான் இருக்குது. அதனால இந்த மாதிரியான இன்னொரு நிகழ்வு நடக்காமல் இருக்க நாம் அனைவருமே நம்முடைய ஒவ்வொருவரின் தனி மனித பொறுப்பையும் சமூக உணர்வையும் உணர்ந்து செயல்படுவோம் என்ற எண்ணத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம்.
நன்றி, வணக்கம்.